ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட் மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் சாம்பார். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 50 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது, 3 நாட்டு தக்காளி கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் பைத்தம்பருப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்து வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா போடுங்க. கட் பண்ண பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா போட்டு வதக்கினதும் நறுக்கி வச்சிருக்கிற சாம்பார் வெங்காயமும் பெரிய வெங்காயமும் போடுங்க. போட்டு நல்லா வதக்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி எடுத்து போடுங்க. நல்லா வதக்கினதும் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு நல்லா மூடிடுங்க. 6 விசில் ஊட்டி இறக்கிக்கோங்க. 6 விசில் ஊட்டி இறக்கினதும் நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சிக்கோங்க. மத்தோ ஸ்மேஷரோ போட்டு நல்லா கடைஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. திக்காக ஒரு 1/4 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சதும் அதையும் தூக்கி ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வந்ததும் ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கோங்க, சின்ன கட்டியாக. அது எடுத்து வெல்லம் போட்டதும் தேவையான அது போட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க காய்ஸ். நம்மளோட இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி. இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராண்ட் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் வேணுமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.